ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி சண்டே இல்லைங்களா? சண்டேனா கூட எங்கெங்கே ரெஸ்ட் இருக்குது. எப்போவும் போல் காலையிலே எழுந்தாச்சு. சரிங்களா? எழுந்துட்டு இன்றைக்கி வந்து காலையிலே சாமிக்கும் வந்து குளிச்சுட்டு சாமி விளக்கு ஏற்றியாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து மளிகை ஜாமான் வாங்க கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டில் என்ன டிஃபனு, நான் மத்தியானம் வந்து வெறும் தயிர் சாதம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிவிட்டு தயிர் சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மத்தியானம் லஞ்சு வந்து ஒன்றும் இல்லை, வெறும் சிம்பிள் அப்படின்றதுனால காலையிலையும் நைட்டும் மட்டும் டிஃபன் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கலாம் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தி கிழங்குங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் எப்படி அதை செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் பூரி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பவழமல்லி வந்து கொஞ்சம் நிறைய பூத்து இருக்குங்க. காலையில் வாசல் பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கீழே கொட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு வேலை வந்து பூலாம் எடுத்துகிட்டு தான் அப்புறம் வாசலே தொளிப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஒரு 2 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் நேரம் இது சூடாகட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பூரிக்கு மாவு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பிசைகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து கிரைண்டரில் தாங்க மாவு வந்து பிசைய போகிறேன். நான் எப்போவுமே வந்து கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறைய வந்தாலும் சரி கிரைண்டரில் தாங்க மாவு பிணைவேன். நல்லா சாஃப்டாக நம்ம கையில் பிசைகிறத விட நல்லா சாஃப்டாகவே இதில் பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ வர கிரைண்டரில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து 1 டம்ளர் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்கேன். ரவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பலாக வரும், அதனால் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரே 1 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. மைதா மாவும் நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து ஜவ்வு மாதிரி ஆகிடும், பிக்க வராது. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பூரி வந்து நல்லா கோல்டு கலராக வருங்க. அதை பொரிக்கும்போது அந்த மேலே வந்து நல்லா ஒரு கோல்டு கலராக வரும். அதே மாதிரி சாப்பிடும்போதும் வெறும்னே சாப்பிடும் கூட லைட் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலக்கட்டோன்னு மிஷினை கொஞ்சம் சுற்ற விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் வந்து எல்லாமே ஒரு சேர கலந்துக்கிடலாம். பூரிக்கு மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் கட்டியாக பிசையணுங்க. சப்பாத்திக்கு மாவு வந்து சுட தண்ணியில் பிசையணும். பூரிக்கு வந்து நம்ம நார்மல் ஜில் தண்ணியில் தாங்க, ஜில்லுன்னு இருக்குல்ல அந்த தண்ணியில் நார்மல் வாட்டரில் தாங்க, கூல் வாட்டரில் தான் வந்து பூரி வந்து பிசையணும். மாவு தண்ணி ஊற்றி பிசையணும். நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 செகண்டில் வந்து மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எடுக்கும்போது டக்குன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. பூரிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக மாவு பிசையணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஓட விட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மாவு பாருங்கள், நல்லா கட்டியாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். மாவு அதே மாதிரி ஊற விடக்கூடாது. நம்ம மாவு பிணைஞ்ச கையோடையே பூரி செஞ்சிடணும். சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் கலந்த மாவை, ஆனால் வந்து பூரி மாவை ஊற விடக்கூடாது. இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரட்டோன்னு இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். பூரி மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் காற்று போகாமல் மூடி வச்சுட்டு அடுத்தது சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணலாம்.
இப்போ வந்து சப்பாத்திக்கு ஒரு 2 டம்ளர் கோதுமை மாவு இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை பொறுத்தவரையிலும் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. சில பேர் வந்து எண்ணெய் சேர்ப்பாங்க. எண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து சுட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். சரிங்களா? வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நெய் காய்ச்சணும் பார்த்திங்களா, அந்த வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சப்பாத்திக்கு வந்து நான் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்ச தண்ணியை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பூரியை விட கொஞ்சம் மாவு வந்து இதுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு கெட்டியாக பிசையணும்னு இல்லை, கொஞ்சம் அதை விட லூஸாக பிசைஞ்சால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பூரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், காற்று போகாமல். இப்போ மூடி போட்டு அப்படியே மூடி 2 நிமிஷம் வச்சிடலாம். சப்பாத்திக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா வெந்நீரில் பிசைஞ்சாலே போருங்க. சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரில் நம்ம கையால் பிசைகிற மாதிரி இருந்தால் முதல்ல கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு பிசையணுங்க. அந்த சுட தண்ணியிலே மாவு வந்து நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதனால தான் சப்பாத்தி வந்து வெந்நீரில் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு குறியாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இப்போ வந்து அழுத்த வேண்டியதே இல்லை. போட்ட உடனே நல்லா எவ்வளோ உப்பசமாக வருது பாருங்கள். அந்த ரவை போட்டதுனால நல்லா பூரி உப்பி வரும். அதே மாதிரி அந்த சர்க்கரை போட்டதுனால நல்லா கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் எப்போவுமே வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா உப்பியும் இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் போட்ட உடனே செவந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி பூரி திரட்டும் போது கொஞ்சம் திக்காக திரட்டணும். சப்பாத்திக்கு வந்து மெலிசாக வைக்கணும். இப்போ இந்த மாவு ஊறிக்கிட்டுருக்கு. இந்த பூரியெலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்து போட்டிங்கன்னா போட்ட உடனே வந்து செவந்துடக்கூடாது. மேலே செவந்திருக்கும், உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி மாவு தன்மையாக இருக்கும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு பூரி செய்யணும். கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் 4 பக்கமும் கரண்டியால் சைடில் வந்து தள்ளி விட்டிங்கன்னா சைடில் இருக்கிற மாவும் நல்லா வெந்துடும். சில பேர் எண்ணெயை கரண்டியால் எடுத்து இப்படி மேலே ஊற்றுவாங்க. பழக்கப்பட்டவங்களுக்கு அது வந்து வரும். சரிங்களா? அது பழக்கம் இல்லாதவங்க செஞ்சால் மேலே தெரிச்சிருங்க, இல்லை வானல் அப்படியே சாஞ்சிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டிங்கனாலே சைடில் 4 பக்கமும் வெந்துடும். இப்போ இன்னொரு பூரியை எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு பண்ண பூரியை வந்து இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஹோட்டல்லலாம் வந்து சில ஹோட்டலில் அதாவது காலையில் செய்கிற பூரி சாயந்தரம் வரலும் உப்பி இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாவு சேர்ப்பாங்களாம். சரிங்களா? நான் இப்போ எப்போவுமே ஹோட்டலில் சாப்பிடும்போது நம்மளுக்கு தட்டில் பரிமாறும்போது அந்த பூரி வந்து அமுங்கி இருந்ததுன்னா மாவு வந்து கலப்படம் இல்லாத மாவு. ஆனால் தட்டில் போட்டதுக்கப்புறமும் நல்லா உப்பி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பூரியெல்லாம் சாப்பிடாதீங்க. சரிங்களா? நம்மளுக்கு போடும்போதே அது என்ன மாவு, கலப்பட மாவா நல்ல மாவான்னு தெரிஞ்சிடும். வெளியில் போகும்போது அந்த ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டு பூரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஏன்னா அது அந்த மாவு வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு சமையல்காரர் சொன்ன விஷயங்க. இப்போ வந்து இந்த 3 பூரி போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்ட பூரி வந்து கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? கையில் எடுத்த உடனே அமுங்கிடுச்சு பாருங்கள். இப்போது 2 விரலால் தான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா பூரியும் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா எல்லாமே புதுசு புதுசுன்னு நல்லா கோல்டு கலரில் வந்திருக்கு.
அடுத்ததாக சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு எல்லாமே போட்டு எடுத்துடலாம். எப்போவுமே பூரி போட்ட உடனே மேலே வந்து மூடி வச்சிடாதீங்க, அந்த தண்ணி வந்து ஸ்வெட்டிங் இறங்கிடும். இப்போ வந்து சப்பாத்திக்கு கல் காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த கல்லை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நான்ஸ்டிக்லாம் நம்ம வந்து பழசு ஏதாவது வச்சுருப்போம்ல, தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா சப்பாத்தி வந்து நல்ல கல்லில் போட்டிங்கன்னா அடுத்தது தோசை செய்ய வராது, சரிங்களா? தோசை சுடுறதுக்கு வராது. இப்போ இன்றைக்கி போட்டிருக்க சப்பாத்தி வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். அதனால் சப்பாத்திக்குன்னு தனியாக கல் வச்சுக்கோங்க. இரும்பு கல் இல்லாதவங்க இந்த மாதிரி பழைய நான்ஸ்டிக்கு தோசைக்கல் ஏதாவது இருந்தால் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கும், நம்ம அந்த வெஜிடபிள் ரைஸ்லாம் பண்ணுறோம்ல, அது வந்து தம்மு போடுறதுக்கும் இந்த மாதிரி கல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து பழைய கல் தாங்க, அதனால் இதை தூக்கி போடாமல் சப்பாத்திக்கும் பிரியாணி வந்து தம் போடுறதுக்கும் இந்த கல்லை நான் யூஸ் பண்ணுறேன். என் பையனுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி அவனுக்கு ஒரு 2-3 செஞ்சு கொடுத்துட்டு, எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்களுக்கு நான் மாதிரி, அதாவது எண்ணெயே ஊற்றாமல் சப்பாத்தியே போட்டு எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெண்ணெய் போட்டிங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெண்ணெய் இல்லாதவங்க இந்த நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து மாவு பசைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி ஆறுனா கூட 1 நாள் 2 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக வருங்க. அதே மாதிரி சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, வெந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ அடுத்ததான் நம்ம கிழங்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி கையாலேயே ரொம்ப அதாவது பொடியாக இல்லாமலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி கிழங்கு இருக்கிற மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். கையாலேயே பிணைஞ்சாலே போருங்க. அந்த மேஷ் பண்ணுறதால இது பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து மேஷ் ஆகிடும். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வந்து நீல வாகில் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சில பேர் பூண்டு சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து வாயு இல்லையா உருளைக்கிழங்கு, அதனால் கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி வந்து புளிப்பு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து வாணலில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்ப்பேன், ஏன்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்குன்றதுனால டைஜஷன் ஆகும்னு 2 ஜீரகம் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நசுக்காமல் நான் முழு பூண்டாக தாங்க போட்டிருக்கேன், எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஒரு 1 நிமிஷம் வந்து வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கினா போருங்க, ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த டைமில் நம்ம இந்த கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அதுவும் 1 செகண்டு வதங்கினா போகிறோம். இந்த டைமில் நம்ம அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தயிர் சாதத்துக்கும் போடுறதுக்கும் சேர்த்த மாதிரி வெங்காயம் கட் பண்ண சொல்லியிருக்கேன். தயிர் சாதத்தில் அதை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க மத்தியானம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போருங்க. அந்த நம்ம சாப்பிடும்போது பல்லில் வந்து கடிப்படுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து கிழங்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போருங்க, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போகிறோம். இந்த டைமில் நம்ம
அந்த எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கிழங்கு சாப்பிட்டா வாயுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூண்டு இஞ்சிலாம் கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்தோம்னா அந்த உருளைக்கிழங்கோட இந்த வாயு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். வெங்காயம் பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இதுக்கு மேலே வதங்க விட்டுறக்கூடாது. இந்த டைமில் நம்ம அந்த நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாதுங்க. அப்படி நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஒரு 50% வதங்கினா போகிறோம். இந்த வெங்காயம் தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால. இப்போ இதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம அந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அதாவது இந்த தொந்தரவு இருக்காது. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மஞ்சள் வாசனை வந்துடும், மஞ்சள் பொடி வாசனை வந்துடும் சாப்பிடும்போது. ரொம்ப அழுத்தி வதக்கக்கூடாது. இந்த தக்காளியும் சரி வெங்காயம் நசுங்காமல் வதக்கி விடணும். ஒரு செகண்டு இப்போ வதங்கினா போருங்க. இப்போ ஒரு நிமிஷம் வதங்கியிருக்கு, போதும். இந்த மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பச்சை வாசனை போகிற வரலும் வதங்கினா போருங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. லைட்டாக கொதி வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு ஒரு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை மாவு கூட நல்லா இருக்குங்க. ஆனால் என்கிட்ட பொரிக்கடலை இருக்குது, பொடி பண்ண நேரம் இல்லை, அதனால் கடலை மாவே சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கட்டியாக அப்படியே நின்றுடுங்க. அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். இதில் ஊற்றிட்டு இந்த மாவு ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க. நல்லா ஊற்றின உடனே கலந்து விட்டோம்னா இல்லைன்னா கட்டிடும். இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம். மாவுலாம் நல்லா ஊற்றினதுக்கப்புறம் வெந்துருச்சு பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, மாவு கட்டிடக்கூடாது. எனக்கு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஃபைனலாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் வேகாமல் இருந்தாதுங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. இன்றைக்கி காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு இருந்த பூரி இந்த மாதிரி அமிங்கிடுச்சு. எண்ணெயே
மேலே வந்து இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். பூரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சப்பாத்தி. எண்ணெய் பையனுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு எங்களுக்கு நான் மாதிரி செஞ்சுருக்கேன், எண்ணெயே ஊற்றாமல். கிழங்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இந்த பூரியில் சொன்ன டிப்ஸும் சரிங்களா, நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்ச இந்த கிழங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.